நேசிக்கும் தமிழ் தொழில் முனைவோர்களே வணக்கம். என்னோட தொழிலே சின்னது, அரசு திட்டங்கள் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது MSME பதிவு செய்யறதுனால கிடைக்கும் 7 முக்கியமான நன்மைகளை பத்தி தான். இப்ப நான் சொல்ல போற ஒவ்வொன்றுமே உங்களோட வணிகத்தையே மாற்றும். MSME பதிவு அப்படிங்கிறது கடினமான காகித வேலை மட்டும்தானா? இல்ல, இது உங்களோட சின்ன வணிகத்துக்கான சூப்பர் பவர் கார்டு. MSME அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இத தமிழ்ல நுண், சிறு, நடுத்தர தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட முதலீட்டையும் விற்பனையையும் அடிப்படையா வச்சு உங்களை இந்த மாதிரி வகைப்படுத்துவாங்க. வாங்க இதோட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம். முதல் நன்மை, வங்கி கடன், வட்டி தள்ளுபடி, எளிதான அணுகல். இந்த MSME மூலமா என்ன கிடைக்கும்? குறைந்த வட்டி விகிதம் கிடைக்கும். சாதாரண கடனை விட 1 இல்லைன்னா 2% குறைவா கிடைக்கும். அதுக்கப்புறம் கடன் மேலாண்மை செலவுல தள்ளுபடி கிடைக்கும். நீங்க உங்களோட தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சா முதலீட்டுக்கு உதவித்தொகை கிடைக்கும். இது கடன் வாங்குறதுக்கு ஒரு எளிதான ஆவணம். இத ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, ரமேஷ் ஒரு பொறியியல் கடை உரிமையாளர். MSME பதிவு இல்லாம அவர் வாங்கின கடனுக்கு 14% வட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா MSME பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வட்டி கடன் 12% மாறுச்சு. அது கூடவே ரூபாய் 5 லட்சம் கடனுக்கு ரூபாய் 10,000 வரைக்கும் வருடாந்திர சேமிப்பு கிடைச்சது. அடுத்தது 2வது நன்மை, அரசு டெண்டர்கள், பெரிய வாய்ப்புகள். இது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா, கட்டாயமா டெண்டர் ஒதுக்கீடு கிடைக்கும். அரசு டெண்டர்கள்ல 25% MSMEக்கு ஒதுக்கீடு கிடைக்கும். மார்க்கெட்டிங்ல முன்னுரிமை கிடைக்கும். கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க சேருவீங்க. பாதுகாப்பு வைப்பு இல்லாம டெண்டர்ல பங்கேற்கலாம். செயல்பாடு செலவுல தள்ளுபடி கிடைக்கும். இதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னதுன்னா, ஒரு துணி உற்பத்தி நிறுவனத்துக்கு MSME பதிவு செஞ்சதுனால ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள அரசு பள்ளி சீருடை டெண்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது 3வது நன்மை, வரி சலுகைகளும் சட்ட ரீதியான நன்மைகளும். MSME பதிவு செய்யறதுனால GST சலுகைகள் கிடைக்கும். அதாவது குறைந்த விகிதத்திலையும் எளிமையான தாக்கலும் கிடைக்கும். நேர டைரக்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், அதாவது வருமான வரியில விலக்குகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிலேடு பேமெண்ட் சட்டம், அதாவது வாடிக்கையாளர்கள் 45 நாட்களுக்குள்ள பணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற சட்டம். அப்புறம் உதவி மறுப்பு சட்டம், அதாவது கடன் நிராகரிக்கப்பட்டா காரணம் கேட்கும் உரிமை. அடுத்தது 4வது நன்மை, மின்பில்லும் மாற்று வரி சலுகைகளும். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, மின்பில்லுல தள்ளுபடி கிடைக்கும். இது தொழில்துறை நுகர்வுகளுக்கு உதவியா இருக்கும். பதிவு செய்யறதுக்கும் தொடக்க செலவுக்கும் உதவித்தொகை கிடைக்கும். அப்புறம் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு நிதியுதவி கிடைக்கும். அப்புறம் சர்வதேச நாணய ஏற்றுமதிக்கு உதவித்தொகை கிடைக்கும். அடுத்தது 5வது நன்மை, கிரெடிட் குவாரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட், அதாவது CGTMSE. இதன் மூலமா கடன் உத்தரவாதம் கிடைக்கும். அதாவது வங்கிகளுக்கு பாதுகாப்பு. கொலாட்ரல் இல்லாம ரூபாய் 2 கோடி வரைக்கும் கடன் கிடைக்கும். அப்புறம் கடன் அங்கீகாரத்தை வேகப்படுத்துது. அப்புறம் மூலதான செலவை குறைக்குது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, முதல்ல நீங்க கடனுக்காக விண்ணப்பிக்கிறீங்க. 2வது CGTMSE உத்தரவாதம் கொடுக்குது. 3வது வங்கி கடனை ஒப்புக்கொள்ளுது. 4வது நீங்க சொத்து மூலதானம் இல்லாம கடன் பெறுவீங்க. அடுத்தது 6வது நன்மை, தொழில் மேம்பாடு மற்றும் பயிற்சி நன்மைகள். இது மூலமா இலவச தொழில் பயிற்சி கிடைக்குது. அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறுவனங்கள் மூலமா இது கிடைக்கும். அப்புறம் ISO, BIS மாதிரியான தர சான்றிதழ்களுக்கு உதவி கிடைக்கும். அப்புறம் ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் நிதி கிடைக்கும். அப்புறம் தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவி கிடைக்கும். அடுத்தது 7வது நன்மை, சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி ஆதரவு. இது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா, சர்வதேச கண்காட்சிகள்ல பங்கேற்பதற்கு நிதியுதவி கிடைக்கும். அப்புறம் பிராண்டிங் பண்றதுக்கும் மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் உதவித்தொகை கிடைக்கும். அப்புறம் ஏற்றுமதி ஊக்கத்தொகை கிடைக்கும். அப்புறம் ஆன்லைன் விற்பனைக்கு ஆதரவு கிடைக்கும். இத்தனை நன்மைகள் இருக்கிற MSME எப்படி பதிவு செய்யறது அப்படின்னு 5 ஸ்டெப்ல சொல்ற கேட்டுக்கோங்க. முதல்ல உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்கு போங்க.
அதாவது https:/udayamregistration.gov.in இந்த போர்ட்டலுக்கு போய்க்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் ஃபார் நியூ entrepreneurs அப்படிங்கறத தேர்ந்தெடுங்க. மூணாவது ஸ்டெப் உங்களோட ஆதார் எண்ணை போடுங்க. நாலாவது ஸ்டெப் அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கிற விவரங்களை சரி பார்த்துக்கோங்க. அஞ்சாவது ஸ்டெப் அது கூடவே வணிக விவரங்களையும் கொடுத்து சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த MSME பதிவு செய்யறதுக்கு எந்த ஆவணங்களும் தேவையில்லை, ஆதார் மட்டுமே போதும். நீங்க MSME பதிவு செய்யாம இருந்தா உங்களுக்கு ஏற்பட போற இழப்புகள் என்னென்னதுன்னா, முதல்ல வங்கி கடன்கள்ல 2ல இருந்து 4 லட்சம் வரைக்கும் அதிகமான வட்டி கட்டுவீங்க. ரெண்டாவது அரசு டெண்டர்கள் உங்களுக்கு கிடைக்காது. மூணாவது வரி சலுகைகளை இழப்பீங்க. நாலாவது 45 நாள் பேமெண்ட் சட்டம் பாதுகாப்பு இல்ல. அஞ்சாவது இலவச பயிற்சி அப்புறம் தொழில் வளர்ச்சி திட்டங்களை இழப்பீங்க. இந்த MSME பதிவு செஞ்சதுனால ரியல் லைஃப்ல சக்சஸ் ஆன ஒரு ஸ்டோரியை பார்த்துருவோமா? சென்னையில சிறு தொழில் முனைவோர் ரமேஷ் அப்படிங்கிறவரு ஒரு சின்ன பிளாஸ்டிக் மெல்டிங் யூனிட்டோட உரிமையாளரா இருந்தாரு. அவரு ஆரம்பத்துல MSME பதிவு செய்யல, அதுக்கப்புறம் தான் MSME பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு பல நன்மைகள் கிடைச்சிருக்குது. அதுல முதல்ல அவரோட கடன் ரூபாய் 25 லட்சத்துக்கு வட்டி 11% தான் கொடுத்தாரு. ஆனா பதிவு செய்யறதுக்கு முன்னாடி 13.5% கொடுத்துட்டு இருந்தாரு. ரெண்டாவது வரி GST கம்பன்சேஷன் திட்டத்துல சேர்ந்ததுனால வரி சுமை குறைஞ்சது. மூணாவது டெண்டர் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான குடிநீர் பாட்டில் டெண்டர் அவருக்கு கிடைச்சது. நாலாவது மின்பில் மாசம் 2500 ரூபாய் சேமிச்சாரு. அஞ்சாவது மொத்த ஆண்டு சேமிப்பு, இதனால அவரு ரூபாய் 4.2 லட்சம் ஒரு வருஷத்துல சேமிச்சாரு. நண்பர்களே, MSME பதிவு அப்படிங்கிறது இலவசமானது, அதாவது ஒரு பைசா செலவில்லாம செய்யலாம். இதுக்கு ஆன்லைன்ல தான் வேலை, வெறும் 10 நிமிஷம் மட்டும் போதும். இதுக்கு பெரிய ஆவணங்கள் எதுவுமே தேவையில்லை, ஆதார் மட்டும் போதும். ஆனா இதோட நன்மைகள் மிக பெரியது. இன்னைக்கே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னதுன்னா https:/udayamregistration.gov.in இந்த வலைத்தளத்துல போய் உங்களோட ஆதார் எண்ணை கொடுத்து 10 நிமிஷத்துல உங்களோட MSME சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட தொழிலோட அளவு சின்னதா இருக்கலாம், ஆனா உங்களோட கனவுகள் பெரியதா இருக்கணும். MSME பதிவு அந்த கனவுகளை நனவாக்க உதவும் ஒரு சாவி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களோட ஒவ்வொரு சின்ன வணிக நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட்ல உங்களோட கருத்தை தெரிவிங்க. ஒவ்வொரு சிறு தொழிலும் வளர இது நம்மளோட பங்கா இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் MSME பதிவுக்கு அப்புறம் எப்படி இந்த நன்மைகளை பயன்படுத்துவது அப்படின்னு பத்தி விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.